கொழும்பிலிருந்து சென்ற பேருந்தில் மீட்கப்பட்ட பெருமளவு துப்பாக்கி குண்டுகள். பண்டாரவளியில் பேருந்தின் பயணப் பொதிகள் வைக்கும் மேற்பகுதியில் வைக்கப்பட்டிருந்த பயணப்பை ஒன்றிலிருந்து 123 தோட்டாக்கள் காவல்துறையினரால் மீட்கப்பட்டுள்ளன. குறித்த பயணப்பையில் சிறிய இரும்பு பெட்டியொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பிலிருந்து பதுளை நோக்கி பயணித்த பேருந்து ஒன்று நேற்று பிற்பகல் பண்டாரவளை காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பண்டாரவளை பேருந்து நிலையத்திற்கு அருகில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. தனியார் பேருந்து நிலையத்தில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்ட இளைஞர். ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் கூறிய ஆயுதத்தால் பயணியின் கழுத்தில் தாக்கிய சந்தேக நபரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றனர். குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்று ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளது. ஹட்டன் தனியார் பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்தின் பின்புறம் சந்தேக நபர் ஒருவர் பயணியின் கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியுள்ளார். இரத்தம் அதிகமாக வெளியேறியதன் காரணமாக காயமடைந்த நபர் முச்சக்கர வண்டியில் கிளங்கன் ஆதார வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டதுடன் குறித்த நபரின் நிலைமை மோசமடைந்ததால் மேலதிக சிகிச்சைகளுக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. பாப்பரசரின் உடல்நிலை தொடர்ந்தும் கவலைக்கிடம். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திக்கான் நிர்வாகம் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. 88 வயதான பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் சுவாச கோளாறு காரணமாக கடந்த 14ஆம் தேதி ரோம் நகரில் உள்ள ஜெமெல்லி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். வைத்திய பரிசோதனையில் அவருக்கு நுரையீரலில் நிமோனியா பாதிப்பு ஏற்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் வத்திக்கான் தேவாலயத்தில் போப் பிரான்சிஸ் பங்கேற்க இருந்த அனைத்து நிகழ்ச்சிகளும் இரத்து செய்யப்பட்டுள்ளன. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு ஒரு வாரம் கடந்துள்ள நிலையில் தற்போது வரை அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் உடல்நிலை தொடர்ந்து கவலைக்கிடமாக உள்ளதாக வத்திக்கான் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அரசு ஊழியர் சம்பள உயர்வு. அரசு ஊழியர்களின் சம்பளம் 5,975 ரூபாவினால் அதிகரிப்பதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் அண்மையில் வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான விவாதத்தின் போதே பிரதி அமைச்சர் இதனை கூறினார். மேலும் தற்போது அரசாங்க சேவையில் கொடுப்பனவுகள் 2 வழங்கப்படுகின்றன. ஒன்று வாழ்க்கை செலவு கொடுப்பனவாக 17,800 ரூபாவும் கடந்த காலங்களில் அதிகரிக்கப்பட்ட 7,500 ரூபாவாகவும் காணப்படுகிறது.